கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இம்மட்டுமாய் பாடல் வேலை, துணி வேலை, சோத்திர வேலை தேவன் ஆசிரியத்தார். FCC வெள்ளூர் சபையின் மூலமாக இம்மட்டுமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த ஞாயிறு ஆராதனையிலே தேவன் மட்டுமாய் இடைப்பட்ட தேவன் தேவ செய்தியின் வேலை இடைப்படுவார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 13:33வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். மாபெரும் சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சுருக்கமாக 2 காரியங்களிலே அவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படியா இருக்கும்? பரலோகம் மனுஷன் வச்சுக்கிறான். அந்த பரலோகம் எப்படி இருக்குமா? புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். அந்த 3 படி மாவு பரலோகமா இல்ல, புளித்த மாவு. பரலோக ராஜ்யம் புளித்த மாவு ஒப்பாய் இருக்குன்னா பரலோக ராஜ்யம் புளித்த மாவு ஒப்பாய் இருக்குன்னா அந்த 3 படி மாவு எதுக்கு ஒப்பாய் இருக்குது? பாதாள ராஜ்யத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பாதாள ராஜ்யத்தை பரலோக ராஜ்யமா மாற்றணும்னா அந்த புளித்த மாவை அந்த 3 படி மாவுக்குள்ள அடக்கி வைக்கணுமா? அல்லேலூயா. ஆமா, 3 படி மாவு முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அதை அதுக்குள்ள அடக்கி வச்சா அந்த பாதாளம் பரலோகமாக மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, என் பாதாளம் எப்படியா மாறும்? புளித்த மாவு எடுத்து உள்ள வையா. சிறிகளை போய் கேட்டு பாருங்க. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். மாவு அரைவன் ஆட்டுக்கல்ல நல்லா அரிசி மாவு அரிசி ஏதோ ஒன்று உள்ள வைப்பாங்க. ஏதோ குழச்சி வைப்பாங்க. அது சோடா மாவா? அது எடுத்து அது உள்ள வச்சிருவாங்க. காலையிலேருந்து பார்த்தாக்கா ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்குமா? அவ்வளவுதான். கையத்தை அல்லேலூயா. அந்த 3 படி மாவு புளித்த மாவாய் மாறிவிடும். அதனால் அன்பானவர்களே, வாழ்க்கையில வாழ வழி உண்டு. உங்களுடைய வாழ்க்கை எப்படியா மாறும்? என் சாபம் எப்படி தீரும்? என் பாவம் எப்படி தீரும்? என் பாவம் எப்படி போகும்? பாவம் போனாதான் பரலோகம் போக முடியுறாங்களே. என் பாவம் எப்படி போகும்? என் சாபம் எப்படி தீரும்? என் வறுமை எப்படி மாறும்? என் தரித்திரம் எப்படி மாறும்? புளித்த மாவு இருக்கிறது, அதை எடுத்து அடக்கி வை. அப்போ பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். அது ஒரு சிறி ஒரு பெண்ணை சொல்றாரு. பெண்கள் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கறது. 3 படி மாவுல இந்த புளித்த மாவு எடுத்து உள்ள அடக்கி வச்சிருவாங்க. காலையில இருந்து பார்த்தா முழுவதும் புளிச்சுட்டு இருக்கான். வெரி சிம்பிள். இந்த காரியத்தை ஒரு சிறி செய்யறான்னா ஒரு சுவிசேஷம் ஊழியத்தை நல்லா செய்ய மாட்டாளா? அல்லேலூயா. ஆமா, அப்பதான் பரலோக ராஜ்யத்தை பாதாள ராஜ்யமா மாற்றது. ஏதேன் தோட்டத்துல விசுவாச வார்த்தை கேட்டு அந்த கனியை பறித்து உள்ள வச்சுக்கிட்டான். உள்ள வச்சுக்கிட்டாலா இல்லையா? ஏவால பரலோகமா பாதாளமா மாற்ற தெரியுதுன்னா அவ்வளவுதான் சொல்றாரு. பாதாளமாக நீ பரலோகமா மாற முடியும். அப்போ பிசாசுகிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்ட ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை பறித்து உள்ள இலைகளை புஷித்தாள். அப்படியே ருஷித்தாளாம். அப்படியே சாறு ஒழுகுது அந்த நெருப்பத்தேவ கனி. அது உள்ள போனதுமே பாய்சன் ஆயிட்டான். பாதாள ராஜ்யம் ஆயிட்டு புருஷனையும் உடல புருஷகிட்டையும் போய் கொடுத்து அவனையும் சாப்பிட வச்சு அவனும் பாதாள ராஜ்யமாயி கட்சியில உலகத்தையே பாதாள ராஜ்யம் ஆயிட்டான்.
உப்பு சிறியதான் சொல்ல. திருப்பி படிக்க அந்த வசனத்தை. மத்தேயு 13:33. சிறிகள் யாராவது படிங்க. அப்போ பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து எடுங்க. சிறிகெல்லாம் புளித்த மாவு எடுங்க. எடுத்து 3 படி மாவுல அடக்கி வைங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுவதும் புளிச்சுட்டு இருக்கும். பாதாளமா இருக்கிற வாழ்க்கை பரலோகமா மாறிடும் பார்க்கணும். அதனால அன்பானவர்களே, எப்படியோ நான் பாதாள ராஜ்யத்துக்குள் போறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போனா புளித்த மாவு எடுத்து 3 படி மாவுல அடக்கி வைக்கணும். அந்த புளித்த மாவு யாருன்னா பரலோக ராஜ்யம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த புளித்த மாவா இருக்கிறார். நானே ஜீவ, ஆமா, அந்த ஜீவ அப்பம், அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பறித்து அதை புசி, தப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை ஆமா புசிக்கணும். அது உள்ள வைக்கணும். 3 படி மாவு நம்ம ஆவி ஆத்மா சரீரம். என் தாய் என்னை பாவத்துல, நான் துர்குணத்துல, அதுதான் 3 படி மாவு. பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, வியாதியில, வறுமையில, தரித்திரத்துல, இந்த 3 படி மாவுக்குள்ள பிசாசு திருடமும் கொள்ளவும் ஐகத்தும் ஒரே அசுத்தாவியா இருக்குது. இதுல புளித்த மாவு எடுத்து உள்ள வெய்யி. இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை பிடி அந்த தேவன் தனக்கு உலகத்தை வச்சு நல்லா அடக்கிது. உள்ள பிசாசு அல்ல கழிச்சு ஓடி 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 முழுவதும் பிடிச்சு நீ கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பாதாள ராஜ்யத்துக்கு போன நீ பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி ஆகிடுற. கையை தட்ட. அல்லேலூயா. அப்போ வேறொரு இதுக்கு மேல நிறைய வசனம் சொல்லிக்கிறாரு. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓமையை பார்க்க சூப்பரா சொல்றாரு பாருங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றால். அதனால ஒரு சிறிதான் என்ன பண்ணா பரலோக ராஜ்யமா இருந்த நம்மள பாதாள ராஜ்யமா மாத்தலாம். ஏதேன் தோட்டத்துல. ஆமா, பிசாசு வார்த்தையை கேட்டாக்கா பாதாள ராஜ்யம். பாதாள ராஜ்யம்னாக்கா பாதாளம்னா வேதனையும் அர்த்தமா. அந்த ஐஸ்வர்யவான் பூமியில நல்லா சம்பளமா வாழ்ந்து மறித்து பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது ஒரு சுற்று தண்ணி அக்னியில வேதனை படுது. பாதாளம்னா வேதனையான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியிலே பாதாள வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா, நான் துர்குணத்துல உருவாகி இருக்கிறேன். அதனால பிசாசு உரிமையா வந்து பாதாளம் வேதனையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். எங்க பார்த்தா வேதனை, சரீரத்துல வேதனை, குடும்பத்துல வேதனை, எதுவும் வாழ்க்கை மாட்டுது. பிசாசு வாழ்க்கையாகுது, வாழ்க்கையே வெறுப்பாகுது. தற்கொலை என்ன வருது, வாழ பிடிக்கல, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எல்லாரும் என்ன சபிக்கிறாங்க, எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்க. இதெல்லாம் வேதனையான வாழ்க்கை. அதனால புளித்த மாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் எனக்கு வாரு, நானே ஜீவ அப்பம். இந்த புளித்த மாவு என்று 3 படி மாவுல வையா, லேட் பண்ணாத. இந்த புளித்த மாவை இந்த 3 படி மாவுல வைக்கிறதுனா அது பிடிக்கவே பிடிக்காது. வாய்நாள்ல பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புளித்த மாவு வச்சாதான் அது பிடிக்கும். நான் வைக்கவே மாட்டேன், சாதிச்சிடுவேன். சுயபலம் இயேசு இல்லாமே நான் சாதிச்சிடும். நான் எங்க சாதிக்கிறது? பிசாசு உள்ள வச்சுட்டு பிசாசு சாதனை தான் இருக்காங்க. பிசாசின் ஊழியத்தை தான் பிசாசு காரியத்தை தான் செய்வோம். நமக்கும் அழிப்புலா இருக்கும், குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் அது அழிப்பு வேலையா தான் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் தலைவனாக இருந்தால் கூட சரி, இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் அவன் மூலமாய், அந்த தேச தலைவன் மூலமாய் தேசத்துக்கு சாபம் தான் வரும். என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில் உருவானேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயின. என்னையா பாவம்? கண்களின் நிச்சயம், மாம்ச ஜீவனத்தின் பெருமை, சுய நீதி, அநீதி. அதாவது 3 படி மாவு. அந்த மனுஷன் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, தனக்கே ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா உலக ரட்சகர் ஆண்டவராகி இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை புசிக்கணும். அதுல தேவ நீதி உயிர்த்தெழுதல் இருக்குது. எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள். அந்த பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம் வந்து முழு எவ்வளவு செய்யும் போது அவனுக்கு பாதாள ராஜ்ய பிசாசு பசுத்தாவி தேவதூதர் வந்து முதல்ல அவனுக்கே ஆசீர்வாதமா இருப்பான். அப்புறம் தேசத்துக்கு குடும்ப போறதுல எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பான். நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஒளி இருளை அகற்றும்.
உப்பு சுவை தரும். அப்போ வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். இயேசு அந்த ஊழியத்தை தான் மத்திய மார்க் லூக்கால செய்கிறார். எங்க போனாலும் 3 படி மாவு தான் இருக்குது. எங்க போனாலும் 3 படி மாவு. எல்லாம் ஏவாள் கெத்துட்டா. எங்க பிறக்கும் போதே 3 படி மாவு தான் பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்தை பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால கருவிலே பாருங்க, அங்கேயே பிசாசு அநேகரை கருவிலே சிசு கொலை அங்கேயே திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியத்தை செய்யறான். நம்மளாம் தப்பித்தோம் பிழைத்தோம் சொல்லி 10 மாசம் இருந்து உண்டு பண்ணி வந்துட்டோம். வெளியே வந்தா விட்டானா சிறிய வயசுல வாலி வயசு எல்லாம் வாழ்நாளெல்லாம் பிசாசு அந்த 3 படி மாவை அடிச்சு நொறுக்கி நியாயத்திற்கு பாவத்துல சாப்பிட்டு கஜீல எப்படியாவது பாதாளம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றான், பாதாள ராஜ்யத்துக்கு. ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்து புளித்த மாவை இந்த உலகத்துல வந்து வருத்தப்பட்டு பாலசபைக்குள்ளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ இயேசு ரட்சிக்க வந்தார். இப்போ யோவான் 3ஆம் அதிகாரம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தார். யோவான் 3:16 எடுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும். அப்போ யோவான் 3ஆம் அதிகாரத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த புளித்த மாவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ. நான் 3 படி மாவுங்க, ஒரே வியாதியாக்குதுங்க, ஒரே கடன் தொல்லையாக்குதுங்க, எங்க போனாலும் வேலை வாய்ப்பு இல்லைங்க, எங்க பார்த்தாலும் என்ன சபிக்கிறாங்க, யாரு பார்த்தா நாயை பெய்யட்டுறாங்க சொல்றாங்களா இல்ல, என்ன சொன்னாங்கப்பா எவ்வளவு சொன்னாங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு 3 படி சாதாரண மாவு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு புளித்த மாவாய் மாறும்படிக்கு அவரை தந்துள்ளி பிதாவாகிய தேவன் புளித்த மாவு கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவன் புளித்த மாவு கொடுக்கிறாரு. ஸ்ரீயே 3 படி மாவு புளிக்கல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதியே இல்லை, 3 படி மாவு வச்சுக்கிறியே, நான் புளித்த மாவு கொடுக்கும் போது அதை வாங்கி அதை அடக்கி வை உனக்குள்ளே. கையை தட்ட. அப்போ தேவன் தம்முடைய குமாரனை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி அந்த புளித்த மாவு கொடுக்கிறாரு. போய் வாங்கணுமா வாங்கக்கூடாதா? இல்ல நான் இருக்கிற மாதிரியே இருந்தேன். ஏவாள் குத்த அந்த 3 படி மாவே போதும், அது புளி வச்சு புட வச்சு வண்டு வச்சு புளி எல்லாம் வச்சு சொன்னீங்கள, வண்டு புளி வச்சு புளி வச்சு புட வச்சு அந்த மாதிரி வண்டு புதிதாக்குது. இதுல இருந்து தப்பிக்கும்படி தேவன் இயேசுவை தந்துள்ளி அந்த புளித்த மாவு கொடுக்கிறாராம். தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தை அவங்க மேல அன்பு கொண்டாரா. இது புளிக்க 3 படி மாவுல ஒரே பிரச்சனையா இருக்குது, புளிக்காம. அதனால உன் மேல அன்பு கொண்டு அந்த புளித்த மாவாக்கி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த வழி சத்து ஜீவனை கொடுத்தாராம் பிதாவாகிய தேவன். அவர் கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுத்தி இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டவைப்பா. அப்போ இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் 3 படி மாவாவே இருந்தினாக்கா உன்னை திருட கூட்டு போயிட்டே இருப்பான். எங்கன்னா கூட்டு போவான், அவன் இஷ்டப்படி கூட்டு போவான். அவனுக்கு உரிமை இருக்குது 3 படி மாவு மேல. நீ சாப்பிட்டியா இல்லையா? ஆமா, அதை போய் தேவனுக்கு கொடு, உன் குடும்பத்துக்கு
உங்க அப்பா கொடு, அம்மா கொடு, நீயும் சாப்பிடுமாங்க, உலகத்தை சாப்பிடுமாங்க, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கிறான். இந்த மாதிரி வேலையை பார்த்தனால கட்சியில நம்ம மூலமா நமக்கும் பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை, போனதுலாம் பிரச்சனை. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த புளித்த மாவு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் இடத்தில் வந்து என் இடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறேன். கேளுங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம். அவர்கிட்ட போனோம், அந்த புளித்த மாவை வாங்கணும், ஜீவ ரத்தத்தை வாங்கணும், அதை புஷிக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பத்தினா நீ 3 படி மாவாவே இருக்க மாட்டேன். வர வர விருத்தி தாவீது வர வர விருத்தி அடைந்தானா. எஸ்ஆர் ராஜாத்தி வர வர ஆசீர்வாதம். 6:45 படிங்க, லூக்கா 6:45. ம் 46 படிங்க. சரி போதும். அப்போ என்னிடத்தில் வந்து அவர்கிட்ட போய் என்ன பண்ண, புளித்த மாவை வாங்கணும். நான் புளித்த மாவை வாங்காமே நான் சாதிச்சு காட்டிடுவேன். சாதிக்க முடியாது, சாதிப்பேன். ஏன்னா பிசாசுகிட்ட போய் நன்மை தேவ கனி வாங்கிக்கிற நீ. அந்த அம்மா வயல வந்து அம்மா அப்பா, எங்க அப்பா ராணி, எங்க அம்மா ராமு, எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி. அப்படியே பேக்ல போனா போய் 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 கட்சி அந்த ஏவாள் பாட்டிட்டு ஏவாளுக்கு போய் நிக்கிறோம். அவங்க கிட்ட போய் நிக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை விட்டுட்டு பிசாசுகிட்ட போய் பிசாசு வார்த்தையை கேட்டு நன்மை தீவ கனியை உள்ள வச்சுட்டாங்க. இப்போ பாருங்க, என் சரீரம் பாருங்க, என் சரீரத்துக்குள்ள மரணங்குது, சாபங்குது, எல்லா வியாதிக்குது. மனுஷனுக்கு வர வேண்டிய சாபங்குது, பாவங்குது, மரணங்குது. நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா? இருதயத்தை நிறுவினால் இருதயத்தில் எடுங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 12வது 22வது மார்க்கு. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கார்? 3 படி மாவு. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 7வது வருஷம் படிங்க. மார்க்கு 12 இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் அப்படின்னு ஒரு வசனம் பாரு. மார்க்கு 12 எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், வன்கண்ணும், தூஷணமும். 7ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம் 20 படிங்க. மார்க் 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீர்ந்துபடுத்தும். எப்படி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரம், வன்கண்டும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வருமா. இவனை போய் எங்க பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க? திரு ஆவிக்கு மனுஷனுக்குள்ள இவனை போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க முடியுமா? பாதாள ராஜ்யத்தில் தான் சேர்க்க முடியும். இங்கேயும் பாதாளமா தான் இருப்பான், அங்கேயும் பாதாளமா தான் இருப்பான். பாதாள ராஜ்யத்தில் எப்படி இருக்குது? என்னென்ன இருக்குமா? இருதயத்தில் பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனைனா அது மதத்தில் தான் போய் முடியும். எப்படியோ பிசாசு எந்த கெட்ட சிந்தனை, கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயக்குது, பொறாம பிடிக்குது, கொலவெறி, கொலை பாதகங்கள், விபச்சாரம், தாறுமாறான உடலுறவு, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இதெல்லாம் பாரு மதத்துக்கு நேரம் வச்சு பாதாளத்து கொண்டு போற எண்ணங்களே எதே இருக்குது. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லப்பா, உண்மை. ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில், ஏன் என் தாய் பாவம்? ஏன் பிசாசு வார்த்தை கேட்டு நந்த தேவ கண்ணில் நல்ல சுபாவம், கெட்ட சுபாவம், நன்மார்க்கம் அது இருக்குது. நன்மார்க்கம் இருக்குனால நான் இங்கே ஆடை அணிந்தேன். நல்ல சுபாவம், நல்லவன் கெட்டவன், நன்மை தேவை கண்டிருந்த போதாது, நான் ஜீவம் மார்க்கனா மாறணும். அதான் புளித்த மாவு. இயேசு நல்லவர் கெட்டவர் அல்ல, அவர் ஜோயே ஜீவன், தேவரகமான ஒரு வாழ்க்கை.
மனுஷன் நல்லவன், அதாவது அந்த கனியை சாப்பிடும் போது பிசாசுக்கு நல்லவனா இருக்க கூட விருப்பம் கிடையாது, 100 கெட்டவனா தான் இருக்கணும். ஆனா ஒரு நன்மை கனி எதுக்கு வச்சாருன்னா, அதனாலதான் ஒரு நன்மை மூலமா அந்த ஜீவ விருட்சத்துல வந்து அந்த பிடித்த மாவை சாப்பிடணும். அந்த நன்மையில தான் மனுஷன் பிசாசாவே ஆகிட்டு இருப்பான், அவன் பிசாசா இருப்பான். தீமை நன்மை தீமையா இருந்தாங்க. அப்ப அந்த நன்மையில நன்மார்க்க சுபாவத்தை வச்சு நன்மார்க்கத்திலேயே வாழாத, அந்த நன்மார்க்கத்தின் மூலமா ஜீவ மார்க்கத்தை அந்த பிடித்தமாக வந்து குஷி. அப்போ முழுவதும் கிறிஸ்துக்குள் வந்து, அப்போ இதே என்ன இருக்கும்? ஆவியின் கனியும் அன்பு, சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், நீதிய பொறுமை, இயேசு போலவே இருப்பாய். தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவ இரக்கம், தேவ நீதி, தேவனுக்குள்ள இச்சை அடக்கம். ஒருவனுக்கு ஒருத்தி அந்த ஆவி இருக்கும், இச்சை அடக்கம். அதனால தேவனுக்கு வந்தா இதுவே இதெல்லாம் கெட்டதெல்லாம் எல்லாமே இருக்குது தேவனுக்குள்ள, ஏ டு ஜெட் சகலம் இருக்குது. ஆனா தேவனுக்குள்ள வரணும், அது சொர்க்க வாழ்வு. அப்போ சமாதானம், சந்தோஷம், ஆவியின் கனியும் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், அதான் பிடித்தமாகும் அந்த இயேசு சுபாவங்கள், இயேசுவின் கனிகள். அப்போ எப்படி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், வன்கண்ணும், தூஷணமும், பொருளாசையும், துஷ்டத்தனமும், கபடம், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணம், பெருமையும், மதியேடும் புறப்பட்டு வருதான். வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது, அது வரதான். சில பேர் பல்ல கட்சி நான் பாவம் செய்யுமா ஏசு தேவன் தனக்கு உலக பாவம் அடங்காது, சாபம் அடங்காது, கவலை அடங்காது, வியாதி அடங்காது. எப்படியாவது பகையும் கசமும் வெறுப்பும் சுயநீதியும் பாவ சிந்தை வந்துதான் இருக்கும். நம்ம சடம் கிடையாது. 24 மணி நேரம் ஆதாமின் சிந்தை மரணம், அதனால்தான் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ இத்தனை ஆவிகள் உள்ளவன், கபடு, வன்கண்டு, பொருளாசை, இதெல்லாம் இருந்தாக்கா அவன் பாதாள ராஜ்யத்துக்கு போவான். இதான் 3 படி மாவு. இந்த 3 படி மாவுல இந்த ஆவிகள்லாம் இருக்க இந்த இதயத்துல அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அளவற்ற அன்பு, அதை வந்து உள்ள வைக்கணும். அந்த தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கணும். தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்தா உள்ளகிற பகை இருந்தார், பகை பிசாசு, கோப பிசாசு, இச்ச பிசாசு, அது சிதறி ஓடும். அல்லேலூயா. உடனே நான் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் பரிசுத்தாய் வந்து நான் இளைப்பாந்தலாயிடுறேன். இப்போ மார்க் 5ஆம் அதிகாரம், அங்க ஒரு மனுஷனை பார்க்கணும் பாதாள ராஜ்யத்துல அப்படியே 3 படி மாவுல குழி வச்சு புட வச்சு புழு பூச்சிமா இருக்கா மரவத்தேன் எடுங்க. மார்க் 5ஆம் அதிகாரம். இந்த 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 வருஷத்துல இருக்குதெல்லாம் அவனுக்குள்ள இருக்குது. பொல்லாத சிந்தனைக்கு அவனுக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், கொலை, களவு, பொருளாத எல்லாம் அசுத்தாய் வந்து பிடிச்சி 2000 பிசாசு நிர்வாணத்துல இருக்கிறான். 3 படி மாவாக்குறான். எடுங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. சரி இருங்க, முதல்ல எல்லாரும் வசந்தாங்க எடுங்க, பைபிள் வச்சுக்கிறீங்களா? எடுங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 1 வாசி பாருங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதலேலுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இவன் தான் 3 படி மாவு. ஆதாம் ஏவாள் வழியா இது ஒரு அம்மா வயிற்றுல வந்துக்கிறான். வானத்துல இருந்து வந்தான், ஒரு அம்மா வயிற்றுல வந்துட்டான். ஒரு அப்பனுக்கு அம்மா வயிற்றுல பிறந்து அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் எதிராக வரான். 3 படி மாவு எதிரில் வருது. யாருக்கு எதிர? புளித்த மாவுக்கு எதிரில் வருது. ஏசு அங்க போறாரு. இவர் எது பரிசுத்தாவில கருத்து தேவகுமாரா வரார். ஆதாம் இடத்துல இயேசு பிறக்கல. அதனால்தான் சொன்னார் இயேசு நானே வழியும் சத்தியமும். ஆமா, இயேசு நன்மன் தேவை கிடையாது. நன்மன் தேவை தான் இந்த 3 படி மாவு. அவன் நன்மன் தேவை மாவில நல்லவன் கட்டவன் சுயநீதி அணியில அசுத்தா வச்சு எதிர்க்கு வரான். அப்போ அவருக்கு எதிராக வந்தான். இப்போ புளித்த மாவும் 3 படி மாவும் சந்திக்குது. அல்லேலூயா. ஆமா, நீ கிறிஸ்துக்குள் இருந்தா நீ ஒரு புளித்த மாவு, குடும்பத்துக்கே ஒளியா இருப்பாய். எல்லாம் 3 படி மாவியும் சீக்கிரத்துல உங்க குடும்பங்களை நச்சுக்குள் கொண்டு வந்துரு. தேவன் தனக்கு கிறிஸ்துவ கொடுத்து கையத்தை நல்ல. ஆனாதான் இயேசு ஏற்றுக்கொள்கிற நீ பாக்கியசாலி, பாக்கியவான். அப்போ அவருக்கு எதிராக வந்தான், புறப்பட்டு வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியால் கட்ட ஒரு நாள் கூடாது இருந்தது. அந்த 3 படி மாவுக்குள்ள மார்க் 7 பற்றி பாரு. எப்படி பொல்லாத சிந்தனைகள் இருக்கு, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காமவிகாரம், வன்கண்டு, கபடு எல்லாம் சுத்தாவே அவனுக்குள்ள இருக்குது. அப்படியே 3 படி மாவுல நிரம்பியிருக்கிறான்.
அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? சகிலால் கட்ட ஒரு நாள் கூடாது இருந்தது. சகில் கட்டி பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் முடியாது. சகில் கட்டுறது, கயிறு கட்டுறது, இன்ஜெக்ஷன் போறது, இதெல்லாம் மனுஷன் போயிட்டு. அப்போ அவன் அநேக தரம் விலங்குகளாலும் சகிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தும் சகிலிகளை உடைத்து விலங்குகளை ஒரு தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூட இருந்தது. என்ன புத்தி சொல்லு, என்ன அறிவிப்பு கூட, என்ன ஒழுக்க நெருங்கி எது சொன்னாலும் அவனை அடக்க முடியல. ஏசு இல்லாமல், புளித்த மாவு இல்லாமல் மாவு புளிக்காதுப்பா. கையத்தை தலையா. ஏசு இல்லாம ஒரு மனுஷன் போனா விழுந்தாக்குங்க. என்ன ஆலோசனை பண்ணி எத்தனை முறை புத்தி சொல்லு, அப்படி போன பிறகு தனியா போய் அவன் வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருப்பான். அப்போ அவனை அடக்க ஒரு நாள் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குள்ளிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது புளித்த மாவு பார்த்தான். இயேசு 3 படி மாவு இல்ல, ஆதாம் வழியில பிறந்த நன்மத்தை மரியத்தை கொண்டார். இயேசு பிதாவாகிய தேவன் கன்னி மரியாள் பரிசுத்தாவில கருத்து புளித்த மாவு மாதிரி வர பின்னாடி 12 சேஷன் கொண்டு வர்றாரு. அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது புளித்த மாவு வருது, 3 படி மாவு பாக்குது. 3 படி மாவு என்ன பண்ணுது? புளித்த மாவு பாக்குது. பயம் வராது 3 படி மாவுக்கு வருமா? அதுதான் சிறியானோ அந்த 3 படி மாவுல வைக்கிறான். உள்ள இருக்கிற பிசாசு ஓடியே போடும் 3 படி மாவுல. உனக்குள்ள இருக்கிற பிசாசு. அல்லேலூயா. அப்போ அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உலகம் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தம் விட்டு சொன்னான். அப்படியே வேதனை. போலீஸ்கார இருக்கிற இடத்துல திருட இருக்கிற போலீஸ்கார போன சிச்சிடா இருப்பான். அப்படியே கர்ப்ப வேதனை போடுவான். இயேசு புளித்த மாவு இருக்கிற இடத்துல 3 படி மாவு கொடுக்கிற அசுத்தாவிகளாம் வேதனைப்படுகும் போது ஏனெனில் அவன் அவனை நோக்கி அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். அப்போது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியே என் பேர் லேகோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையின் அருகே அநேகம் பன்றி கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பண்டிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பண்டிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த வேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து போனது. 14 இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இந்த படித்த யாராவது படிக்க சத்தமா? இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் புத்தி தெரிந்து என்ன அந்த 3 படி மாவு என்னாச்சுப்பா? 3 படி மாவு என்னாச்சு? கை சொல்றா குளிச்சு போச்சு. அல்லேலூயா. கையை தட்டு. குளிச்சு போச்சு மாவு, அதனால புத்தி தெரிஞ்சு போச்சு. கையை தட்டு. அல்லேலூயா. ஆமா, புத்தி தெரியலாம். 3 படி மாவாவே இருக்காது, குளிச்சு போச்சு. ஏசு வந்தார் பாரு, நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை வைக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள அசுத்தாவியை புறப்பட்டு போனதுமே அந்த 3 படி மாவுக்குள்ளது அசுத்தாவி ஆதாம் ஏவாள் வழியா நன்மத்தே மாவெல்லாம் போய் அவன் குளிச்சு போய் புத்தி தெரிந்தான். நிம்மதியா தூங்கியிருப்பான். தூங்கி மாட்டானா? ஆனா 2000 பிசாசு 3 படி மாவு தூக்கமே வரல. வாழ்க்கை பிடிக்கல, வெறுப்பாகுது. பொண்டாட்டி கைவிட்டா, புருஷன் கைவிட்டா, கசப்பு பார்க்க வைராக்கியம் போறான். அந்த ஏரியாவே கலக்கிறது தானா. கல்லுகள் அடிக்குது, ட்ரெஸ் எல்லாம் குஞ்சு போட்டான், கல்லாண்டில் இருக்கிறான். ஒரே நன்மத்தியமா வாழ்க்கை. திருடவும் பிசாசா மாறிட்டான், பாதாள ராஜ்யமா. இயேசு அவனை அன்பு கொண்டார். அல்லேலூயா. இயேசு ஒரு புளித்த மாவு உன்னை அன்பு கூறுகிறார். அதான் தேவ தமிழ் ஒரே பேரான குமாரி விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையப்படுத்தி இயேசுவை தந்துருளி 3 படி மாவா இருக்கிற உன்னை, பாதாள ராஜ்யத்துக்கு போக வேண்டிய உன்னை ஜீவ ரத்தத்தை தந்துள்ளி அன்பு கொண்டிருக்கிறார். அந்த ஜீவ ரத்தம் மண்டை வந்து தேவ தரப்புல புத்தி தெரியுது.
கெட்ட புத்தி எல்லாம் போயிடுச்சு. அப்போ அப்படியே அன்பு, யாரை பார்த்தாலும் அன்பு, ஜீவன் தான் போகுது, தண்டத்தையும் ஓடி போச்சு. 100 பிசாசா இருந்தவன் அவன் பாருங்க தக்க கோயில போய் இயேசு குறித்து பிரசங்கம் பண்றான். ஊழியக்காரன் ஆகிட்டார். அவன் புளித்த மாவாயிட்டான். நீ உலகத்துக்கு ஒளியா இருப்பாய், பூமிக்கு உப்பா இருப்பாய். தக்க கோயில்னா 10 பட்டணம். ஆமா, 100 நன்மை கூட நன்மார்க்கம் கூட தேடி போய் தீமைகளை அப்படியே துன்மார்க்கம் மூழ்கி கிடந்த இப்ப ஜீவ மார்க்கத்தை எங்க போனாலும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவ ரத்தம் கொடுக்குறான். அசுத்தாய் பெற்றவங்களாம் ரட்சிக்கப்பட்டு பசுத்தாய் பெற்று அவன் பிரசங்கத்துக்கு கேட்டெல்லாம் ஆச்சரியப்பட்டாலாம். அந்த மாதிரிதான் ஒன்னே மாத்த இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. யாருக்கோ அவருக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டு கூடாது. சில பேர் உட்காந்து கேட்பாங்க, யாருக்கோ தாமஸ் பாஸ் பேசிக்கிறாரு, உனக்குதான் இந்த செய்தியில் யூடியூப்ல கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, எப்போ யாருக்கிட்ட உனக்கு தான் பேச, நீ தான் அம்மா வயதில் பிறந்திருக்க, நீ ஒரு 3 படி மாவுன்றது மறக்காதே. 3 படி மாவுக்குள்ள எல்லா கெட்ட எண்ணமும் பொல்லாத சிந்தனையில் இருக்குது. பாதாளம் நேரா போகுது. தீவிரமா புனித மாவாகி இயேசு ஏற்றுக்கொள். வேறொரு உவமையை சொன்னார். பரலோக ராஜ்யம் புனித மாவுக்கு ஒப்பாய் இருக்குது. அதை ஒரு சிறிய எடுத்து 3 படி மாவிலே அடக்கி வைத்தால் முழுவதும் பிடிக்கும் வரைக்கும். அல்லேலூயா. அப்போ புளித்த மாவு அவன் என்ன பண்ண பாருங்க, விசுவாசிகள் பிடித்திருந்தவனுக்கும் பண்டிகையில் உள்ள சம்பவங்களை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளிலிருந்து போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர்கள் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டினான். பிசாசு பிடிச்சவன் புளித்த மாவாயிட்டான். புளித்த மாவாயிட்டு திருப்பி கல்லறைக்க போவான். ட்ரெஸ் இல்லாம இருப்பானா, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் ஏசுக்கிட்டே உங்ககிட்டே இருக்கிறப்பா, நீ தான் இந்த விடுதலையாகன்னு சொல்லி ஏசுக்கிட்டே. இதுக்கு ஏசு என்ன சொன்னாரு, ஏசு அவனுக்கு உத்தரவிடாமல் நீ உன் இடத்தார் இடத்துக்கும் உன் வீட்டார் இடத்துக்கும் போய் கர்த்தர் உணங்கி இறங்கி உணங்கி செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். கையெழுத்து தலையா சீசர்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங். இவன் ட்ரைனிங்கே வேணாப்பா உனக்கு, எல்லா பிசாசு போயிடுச்சு. சூப்பர் ட்ரைனிங் உனக்கு, என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே 100 பிசாசா 100 இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு போய் இடத்த கர்த்தர் உணங்கி இறங்கி செய்தவர்கள் சொல்லு. அதுக்கு முன்ன என்ன செய்ய சொல்லிட்டு இருக்குமா, பிசாசு ஆதாம் வியாபாரம் வழியா வந்தத பாவத்தை சாபத்தை பொல்லாத சிந்தனை விபச்சாரம் பேசின கொலைபாதகத்துக்கு தேவன் தரங்களுக்கு காட்டியிருந்தான். பிசாசு ஏவாள் வழியா செய்து சொல்லி 3 படிமா வந்து உலகத்துக்கு சாபமா இருந்தவன் இப்ப கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் உன் இடத்தார் இடத்துக்கெல்லாம் போய் சொல்லு, அவங்களாம் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. கையத்தருக்கு அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாரு, 3 படி மாவா இருந்தவன் புளித்த மாவா மாற்றினாரு. அதுக்காக தன்னையே கொடுக்கிறார், ஜீவ சரீரம் கொடுக்கிறார், ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு, தேவ நீதி ஊழியர்கள் அங்கங்கமா கொடுக்கிறாரு. ஏவாள் நண்பத்தேவை கிடைக்கிறது, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் நண்பத்தேவை. காது கெட்டு போச்சு, ஆத்து கெட்டு போச்சு, லங்ஸ் கெட்டு போய், கிட்னி கெட்டு போச்சு, உடம்பெல்லாம் வியாதி ஆகி போச்சு. ஹாஸ்பிட்டல் போறாங்களா இல்லையா, சிஎஸ் ஹாஸ்பிட்டல். அது ஏசு ஜீவ சரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஹார்ட், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ரத்தம் எல்லாமே கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் மாற்றினார் புளித்தமாவா. உலகத்தையே காப்பணி ஆசுவாதம். அல்லேலூயா. அப்போ ஏசு உன் இடத்தார் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னா என்ன ஆவா, அவன் சொல்லும் போது பிசாசெல்லாம் ஓடுது, பசுத்தாவெல்லாம் வருது. அங்க பாருங்க, அப்ப அந்தபடி அவன் போய் ஏசு தனக்கு செய்தவர்கள் எல்லாம் ஏசு என்ன செய்தாரு, புளித்த மாவு செய்தாரு. ஏவாள 3 படி வெறும் மாவு, நன்மத்தேம மாவு, ஏசு ஜீவ மாவு. தேவன் தன உலக பிசாசு ஓடாதா, ஓடியே போயிடுச்சு. அப்போ அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்படும் போது உலக பிசாசாலும் ஓடிட்டு இருக்கோம். பசுத்தாய் வந்து எல்லாம் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமா, நீ கூட ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணா இந்த பிரசங்கம் கேட்கும்போது ஆச்சரியம் வந்தா இல்லையா, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பா இந்த செய்தி கேட்க யாரால தான் தெரியும், கேட்கும் போதே உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஜீவ மார்க்கத்தை பேசுனா எப்பேற்பட்டனும் ஆச்சரியம் தான் போடுவான். உள்ளகிற அசுத்தாயும் போயிட்டே இருக்கு, கேட்கும் போதே உள்ளகிற ஆய்வு போயிட்டு பசுத்தாய் இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து ஜீவ ரத்தம் உள்ளகிற பிசாசால் இருக்க முடியாது. எல்லாம் ஓடி 3 மணி முழுவதும் பிடித்தமாய் கிறிஸ்துக்குள் தேர்வுடாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அப்போ எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லப்படுது. அதனால் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு தான் இந்த உலகத்திலே வந்தார். 3 படி மாவாய் மாறி போன நன்மை இயேசு விடுதலையாக்கும்படி இந்த உலகத்திலே அவர் வந்தார். உலகத்தை ஆப்பிடிக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படியே வந்தார். இப்போ யோவான் 3:10 படிங்க. யோவான் 3:10.
மூணு பேரை படிக்க. இது வந்து இயேசு பிடித்த மாவு. இது வந்து மூன்று படி மாவு. ஆதாம் ஏவாள் மனுக்குலம். இது என்னது? உலகம். எல்லாம் மூன்று படி தான். படிக்காம ஏழை பழக்காரங்க அந்த உலகத்துல அரசியல் தலைவர்கள், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆண்கள், பெண்கள், சினிமா கலைஞர், காங்கோ காட்டுல இருக்கிறவன் எல்லோரும் பாவம் செய்து எல்லாம் மூணு படி மாவை பூச்சி போடவும் இதை இது பொருளாத சிந்தைகளை விபச்சாரம் பேசும் உலகமே புத்தி நரகமாகுது. இந்த இயேசு ஒரு ஆள் தனி குருட, நானே வழிய சத்தியமோ, இவர் ஜீவனா இருக்கிறார். இவர் யாரா இருக்கிறாரு? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இவர் வந்து ஜீவன். இந்த புனித மூன்று படி மாவட்ட நன்மை தேவை ஆதாம் ஏவாள் வழியா. இப்போ இதுல இருக்கிறவன் நன்மை வரையத்தக்க சாகவே அவன் பாவத்தின் சம்பளம் மாறின நெத்தில நேரா பாதாளத்துக்கு போறான். இதுல இருக்கிறவன் இயேசு எடுத்து வந்து வருத்தப்பட்டு பாரதத்துல எல்லோரும் எண்ணிட்டு நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணும் போது மூன்று படி மாவு புளித்த மாவா மாறி அவன் ரட்சிக்கப்பட்டு பசுத்த அபிஷேகத்தை பெற்று இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை அனுபவிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றான். அல்லேலூயா. அப்போ இதுல யாரெல்லாம் வராங்க அதை படிக்க. யோவான் 3:10 ஆக்கினைக்குள்ள விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக. அது வந்துபடி யோவான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக, விசுவாசியாதவனோ அதாவது இந்த உலகத்துல ஒரு கூட்டம் இயேசு விசுவாசிக்கிறாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். பாவன்ட்டு மருந்து விடுகிற பல்லவராய். அவரை விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக. மூன்று படி மாவலிக்கிறாங்க. பிறந்த பிறப்பில அவன் பாவத்துல சாபத்துல கெட்ட குணம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. யாரும் 100% நான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஜீவ மார்க்கத்துல இருக்க முடியாது. நன்மார்க்கனா ஒன்னா இருக்கலாம், நல்லவன் கெட்டவன். ஆனா ஜீவ மார்க்கத்தோட இயேசு அன்பு தேவத்தை அகோபி அன்பு கொடுக்கறது தான் இந்த நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்துக்கு. அதுதான் புனித மாவை வந்து அந்த அகோபி அன்பு ஜீவஸ்வர தேவத்தை கொடுக்கிறாரு. அப்போ அவரை விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அவனை ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படான். இந்த பாவட்டு மனத்துக்கு பரலோக ராஜ்யம் பூமியிலும் பரலோகத்துக்கு போவான். அதான் சொல்லுது. மேலும் அவர் ஓழ்வை சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு சிறி எடுத்து மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தார், முழுவதும் புளிக்க வரைக்கும். கையத்தட்டு. அல்லேலூயா. மசுராய்க்கப்பா. அல்லேலூயா. விளைச்சா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். ஆதாமுக்குள்ளே வாழ்ந்துன்னா வாழ சுயாதீனம் கொடுத்துக்கிறாரு. இல்லப்பா எங்களை அதெல்லாம் வேணாப்பா, இயேசெல்லாம் வேணாப்பா. சில பேர் இயேசுன்னு சொன்னா இந்த ஏரியா பக்கமே வராதுண்ணா. பிடித்தமாக வருது கிராமத்துல ஒரு சுவிசேஷம், ஜீவ வார்த்தை, தேவ தனக்கு உலகத்துக்கு. ஆனா என்ன பண்றாங்க சில கிராமத்துல, சில பேர் குடும்பத்துல, எனக்கு வாடே வானம் இருக்குதே, பணம் இருக்கு, காசு இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு, இருக்குதுப்பா. அம்மா வீட்டுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்திருக்கிறியே அப்படின்னு சொன்னாங்க. யாரும் கேட்கல. அவன் தான் அவிசுவாசி. விசுவாசி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நித்திய ஆக்கினை. பாதாளத்துக்கு போறதுக்கு தேவன் யாரையும் விருப்பப்படல. ஆனா நான் அப்படிதான் போவேன்னு சொன்னா அவன் சுயாதீனத்தின்படி அப்படியே போய் சேர்க்கிறான்னு பாக்குறான். அதனால இப்ப கடைசியா 1 Corinthians 15 அதிகாரம் எடுங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். 1 Corinthians 15 அதிகாரம் 15. 1 Corinthians 15. ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் இருப்பாங்க. படி
ஆமா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும், அதாவது புளித்த மாவு பட்டா பட்டுன்னு மரித்து வந்து உயிர்த்தல் வந்துட்டான். அந்த புளித்த மாவு பட்டதுல பாவட்டும் மரணம் ஓடி பசுத்தாய் வந்து உயிர்ப்பிச்சுட்டான். சாபடிக்கு ஆசிர்வாதம், தரித்திரிக்கு ஐஸ்வர்யம் வந்து புளித்த மாவு பட்டாக்கா தேவன் தனக்கு உலகத்துக்கு. இந்த புளித்த மாவே படலாம். ஆதாமுக்குள் மரிக்கிறது போல போமா, படிப்பு இருக்கு, காசு இருக்கு, பணம், சுய முயற்சி இருக்குது, வேலை இருக்குது, தற்கொலை முயற்சி இருக்குது, பண காசெல்லாம் இருக்குது, கோடி கோடியா திடீர்னு தற்கொலை பண்ணா, திடீர்னு ஆபத்து, விபத்து, கொலை, ஏதாவது ஒரு மரணம் அவனை சந்திக்குது. மரணம் சந்திக்காம இருக்காது. திருடமும் கொல்ல வழிக்கு வருகிறான் என்று நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படவும் வந்தார். அந்த ஜீவ ரத்தத்துக்குள்ளவா நீதி தாய் சொன்னவனா இருப்பாய். அற்பாயத்துல மடிந்து போக மாட்டாய். திருடனாகி பிசாசு உன்னை தப்பி வைப்பார். அப்போ ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள்ள தான் எல்லோரும் மரித்து பாதாளத்துக்கு போறது கேரண்டி. ஆனா கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறாங்க. பாவத்துக்கு வந்து தேவ நீதிக்கு பிடித்து, அதான் பிடித்த மாவு. அதனால நம்ம ஜெபம் பண்ணோம், எடுப்போம், தீமாசம் எடுப்போம், மத்திய 11:33 எடுப்போம். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. புளித்த மாவு 3 படி மாவுல முழுவதும் புளிக்கு வரும் ஒரு சிறியானவள் அடங்கி வைத்தாள். அவள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவள் அசுத்தாவி பிடித்தவள். எப்படி இருதயத்துக்கு பொல்லாத சிந்தனை உள்ளவள், கவலையும் பழமும் வெறுப்பும் கசப்பும் வன்கட்டு தோசனும் மதிக்கேடு விபச்சாரம் வேசித்தனம் பிசாசு யாரை சும்மாடுது பலவந்தமா கவலைப்பட்டு சோத்துப்போ பயப்பட்டு எதிர்த்து பேசு விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் உலகமே குட்டி பாதாளமாகுது. பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி எங்கே குட்டி கூத்து நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குதான். சோதோ குமரால் எல்லாம் நன்மத்தை வாழும். அதே ஆதாம் வியாபாரம் தான் வரும். விஞ்ஞானம் தான் முன்னேறுது, நாகரிகம் முன்னேறுது. ஆனால் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்திருக்கிறார். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால் பிசாசு பலவந்தமா வர அவன் பேச்சு நீ கேட்டு, அவன் பேச்சை கேட்டு கேட்டு பிசாசு வாழ்க்கையை வாய்ந்து காசு பணம் பங்களாலாம் இருந்து எல்லாம் இருந்து இயேசுவை கைவிட்டு விட்டான். அப்படிப்பட்டவன் பரிதவி. உலகம் ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், ஒரு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்படுது. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. கூட்டு கண்ணு ஜீவ கண்ண தேவன் தனக்கு உலகத்துக்கு பிடித்தமா பண்ணது கண்ணு தருதா இல்லையா? ஒருத்தர் செவிடாய் போச்சு, கரத்தை வைக்கிறாரு, காது தந்துக்குது. ஒருத்தர் குஷ்ணோக்கி இந்த 3 படி மாவு தான் உடம்பெல்லாம் வியாதி கிடைக்கும். ஒருத்தர் குஷ்ணோக்கி வந்துச்சு, பிடித்த மாவு சத்திக்குது. எனக்கு சித்த முட்டு சுத்தமாக கரத்தை வச்சு பிடித்த மாவு பட்ட உடனே குஷ்ணோக்கி நீங்க உடனே சொத்தமாகறான். ஒருத்தர் செத்த போயிட்டான் லாசரு. 3 படி மாவு வந்து வியாதி பட்டான், செத்து போயிட்டான். 3 படி மாவுனா வியாதி வரும், வச்சுட்டு கல்லறில் வச்சுட்டாங்க. லாசர் கிட்ட இயேசு கிட்ட சொல்றாங்க, இவர் போறாரு, இயேசு உடித்துயிரும் ஜீவனம். 3 படி மாவு பாவம் பிசாசை காட்டிலும் பெரியவர். அப்படியாப்பா செத்துட்டானப்பா, ரொம்ப டேசிங்கப்பா அப்படின்னு சொல்லல பாருங்க. மரணம் பயந்துருவான்னு நினைச்சுட்டான். பிசாசு பார்த்து பயப்பட மாட்டார். மரணத்தை பார்த்து இயேசு உடித்துயிரும் ஜீவனம். அதான் பிடித்த மாவு. லாசர் கல்லையில போய் மரணத்துக்கு உயிர் தெரிஞ்சவனும் அவன் பேர் சொல்லி தேவன் வாதம் ஒரு ஆள் உயிர் தெரிஞ்சு பாரு. உடனே மரணம் டெலிட் ஆயிட்டு 3 படி மாவு பிடித்த மாவு பசுத்தாய் உயிர்ப்பித்தல் வந்து விட்டது. கையத்தட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புளித்த மாவு எது கிடையாதா? தேவி நீதிக்கு உடித்ததன். அந்த 3 படி மாவு பாவட்டும் மரணம், அதுக்கு நேர் பரிகாரம் தேவி நீதிக்கு உயிர்த்ததன். அதனாலதான் புளித்த மாவா சேர்த்து நீ மரித்தோரையை குஷ்ணோகிகள் சொந்தமாக வியாதேசம் சொந்தமாக எல்லாம் 3 படி மாவு தான். நீங்க உலகம் எங்க போவ, சகல ஜாதி சகல கோத்த சகல எங்க போனாலும் அம்மா வீட்டெல்லாம் வந்துக்கிறான். நன்மத்தையும் மதிய தகுனார் 3 படி மாவா இருக்கிறான். அதுதான் கேட்டேன், காரத்திலே சொன்னேன். என் செய்தி கேட்டா உங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. நல்லா சின்சியரா கேட்டீங்கன்னாக்கா எங்க போனாலும் பிடித்த மாவு ஜீவரத்தம். அது தேவி நீதி முடித்தது. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க அசுத்தாவோட பசுத்தாவோட கான்பிடன்ஸ் தைரியமா இருங்க. பயம் இல்லாம கவலை இல்லாம வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். எங்க போனாலும் 3 படி மாதம் பெத்த தாய் தகப்ப அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்து எல்லாம் ஆதாம் விளையாள் வழியா பாவத்தி சம்பள் மரணத்துல உருகி கிடக்குறாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். பிடித்த மாவு ஜீவரத்துக்கு நானும் வைத்து அந்த தேவன் ஆதாம் குருவில் அசுத்த பசுத்தாவை கிறிஸ்துக்குள் வந்திருக்கிற இந்த லேகூர் பிச்ச விடையிலான மாதிரி நீங்க உலகம் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. 3 படி மாவெல்லாம் பிடித்த மாவா மாற்றுங்கன்னு சொல்ற. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே
கர்த்தாவே சோதரிக்கிற ராஜா இந்த எப்ஜிஷியை வெல்லூர் பகுதியிலே கர்த்தாவே மட்டுமாய் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றுள்ளாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். கர்த்தாவே சோதரிக்கிற ராஜா இயேசு எங்கு சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் ஆக்கப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கோரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதனால சோத்திரம். மத்தேயு 13:33 பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு சிறிய அதை எடுத்து 3 மணி மாவிலே அடக்கி வைக்கும் வரைக்கும் முழுது பிடிக்கும் அடக்கி வைத்தால் சொல்லப்படுகிறது. சோத்திரம். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேசுற பவுல் சொன்னாரு. 3 படி மாவான் தான் பவுல். கேட்டாக்கா 3 படி மாவான் தான், கொலகார பவுலா தான், செயின்ட் பவுலாமா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் செயின்ட் பவுலா மாதிரி கொரிந்திய தெசலோனிக்க கலாத்திய ரோமா மாதிரி பட பிரஜாஜனங்களாம் சுவிசேஷத்தை பிரசவம் பண்றான். கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொல்றான். இந்த ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு கொடுத்து கொரிந்திய தெசலோனிக்க கலாத்திய ரோமாபுரி பட்டத்தெல்லாம் போய் பிரஜாஜன கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுத்து அதுதான் கொரிந்தி பசு மாபுரி கொண்டு வந்தான். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறான். செயின்ட் பவுலா மாதிரி உலகத்திலேயே அப்போஸ்தலர் பெரிய அப்போஸ்தலனா மாறின மாதிரி இந்த செய்தி கேட்க ஆதாமுக்குள் அந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் இருக்க இந்த ஜீவ வார்த்தை அந்த தேவனி இயேசு சாமன வாக்குத்தத்தங்கள பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாமுக்கு குரு உலக பாவத்தும் அந்த பசுத்தாவுடைய தேவர்கள் படிவிட செய்ய நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நீங்கள் வார்த்தை நிலைத்திருக்கும்படி செய்ய இந்த செய்தியை கேட்க ஒரு பயன்படுத்தபடி செய்கிறாய். அந்த 3 படி மாவுக்குள்ள ஆதாமுக்குள்ள சாபங்குது, பாவங்குது, மரணங்குது, தர்த்துக்குது, அவமானம் வெப்பம் நெத்த திருடன் செல்வது போல அற்புதமா இருக்கிறதா அந்த வாழ்க்கை விட்டு விலகி பிடித்தமாக தேவி நீதி உயிர் இயேசு சாமண்ட வாக்கு தத்தம் ஜீவ வார்த்தை நீங்கள் ஜீவன தேவனுடைய ஆலயமாக இயேசு சாமண்ட வாக்கு தத்தம் பாவமட்டிப்பு ரட்சிப்பு நித்திய ஆசீர்வாத ஐஸ்வர்யம் எல்லா ஜீவனுக்கு அந்த ஆசீர்வாத ஐஸ்வர்யம் மகிமைகர பரலோக ராஜ்யமா இருக்குது. இந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு குருவலுக்கு அசுத்தாவிற்கு பசுத்தாவே இருக்க தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிடித்தமாக கிறிஸ்துக்குள்ள நிலைத்துப்படி தெரிவிக்கிறதாவே ஒரு மாபெரும் கொண்டு வரும்படி இயேசு எங்கு போனாலும் நானே நல்ல மேய்ப்பு ஜனக்கு ஜீவனையே கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாரும் பிசாசு பெரும்பாடுள்ள சரி எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்க இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்க ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு ஆதாமுக்கு அசுத்தாவி பசுதாவி பிடித்து மாவாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் மாற்றி செய்தியை கேட்க உடனே பயன்படுத்தப்படி ஜெயிக்கிறதாவே ஒரு மாபெரும் கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜீவன நல்ல பிதாவே இராத்மாவே கட்டளை போக்கும் என் மூலத்த பசுத்தாமத்தை போக்கும் இராத்மாவே கட்டளை போக்கும் அவசிய சகலவான வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் பிரின்ஸ்ராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்ல போங்க, பிரின்ஸ்ராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎம்சி வேணும் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த வீட்டு நிச்சயமாக நீங்கள் ஆசிரியருக்கு கர்த்தர் ஆசிரியர் அந்த செய்தி 8/9/2024 அன்று எப்ஜிஷியை வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்படுது. இந்த செய்தி உள்ள உங்களோடு பேசியிருந்தால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம். என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-558-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களால் இந்த செய்தியை மறுபடியும் நண்பர்கள் பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அநேக செய்தி இருக்காங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை கடைசி நாள் உங்களை நல்ல பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.